இப்போ நம்முடைய இந்து தர்மத்துல பார்த்தீங்கன்னா, சில கோவில்கள்ல வந்து இந்துக்கள தாண்டி வேற மதத்தினர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான நெறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா, ஒரே ஒரு கோவிலுக்குள்ள மட்டும் தான் எல்லா மதத்தினரும் ஒற்றுமையா போய் வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாய்பாபா கோவில் தான். அந்த சாய்பாபா குறித்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க கோச்சி. சாய்பாபா அப்படிங்கிற ஒரு சுவாமி, மகான் அப்படிங்கிறபோது, அவருக்கு சரித்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்ற மாரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பாபா கோவில் நெறைய இருக்கு. பாபாவுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பாபாவனால நெறைய பயன்பட்டவங்க நெறைய பேர் இருக்காங்க. போன பதிவில நம்ம புட்டபர்த்தி பாபாவ பத்தி பேசணும் இல்லையா? அவரும் மனித ரூபம், இவரும் மனித ரூபமா வாழ்ந்தவர். ஆனா, இவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த எப்படி சொல்றது? சங்கடத்த அனுபவிச்சிருக்காரு. இவர யாரும் நம்பல. எப்படின்னா, பாபா ஒரு முஸ்லீம்ல பொறந்து வளர்ந்தவர். முஸ்லீம் எப்படின்னா, நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கூட பேசக்கூடாது. ஒரு கிறிஸ்டின் இந்து கூட பேசக்கூடாது. ஒரு இந்து முஸ்லீம் கோயிலுக்கு போகக்கூடாது. ஒரு இந்து ஒரு சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா? அந்த மாரி கோட்பாடுல வளர்ந்தவர் அவர் இல்ல.